சேனலில் சூப்பரான கோவக்காய் புர்ஜி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவலில் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கக்கூடியது. இதை இவி கார்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து கோவக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஆந்திரா ஸ்டைலில் வந்து திண்டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் நான் இதை பார்த்ததே கிடையாது. பட் இங்கே கர்நாடகாவில் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய கிடைக்கும். நாங்கள் வாரம் ஒரு தடவையாவது செஞ்சுடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு சின்ன பேபி வாட்டர்மெலன் மாதிரி இருக்கும். அதனால இதை பேபி வாட்டர்மெலன்னு கூட சொல்லுவாங்க. சின்ன சின்னமாக இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 250 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அது சீக்கிரத்தில் சுருங்கிடும் அடுப்பில் போட்டோன்னா. அதுக்கு இப்போ வந்து நான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹெட் அண்ட் டெயிலை கட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ப்ரெஸ்டீஜ் சாப்பர் தான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு அப்படியே சாப் பண்ணி துருவுன மாதிரி நம்ம எக் புர்ஜிலாம் செய்கிற மாதிரி நல்லா துருவலாக எடுத்துக்கணும். ஆனியன் டொமேட்டோ இல்லாதப்போ இது வந்துட்டு எனக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு. இப்போது இதை வந்துட்டு அப்படியே ஒரு 3 தடவை புல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு சரி கரெக்டாக அந்த புர்ஜி இதுக்கு வந்துடும், புர்ஜி ஃபார்முக்கு வந்துடும். சின்னமாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நைஃப் வச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு பேனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஸ்டர்ட் 1/2 ஸ்பூன், உரதால் 1/2 ஸ்பூன், ஜீரா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த இவி கார்டை வந்து ஆட் பண்ணுறேன். செம்ம நைஸாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த இவி கார்டை வந்துட்டு இதில் போட்டுட்டு ஒரு 2 தடவை சாட்டே பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு நம்ம 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஹிங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா மசாலாஸுக்குமே யூஸ்வலாக ஆட் பண்ணுவேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நீங்கள் வந்து மசாலாஸ்க்கெலாம் போடுற பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் இது வேகிறதுக்கு. ஒரு 3 டைம்ஸ் வந்து திறந்து பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப கருகுன மாதிரி வந்துருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ நான் வந்துட்டு இப்போ காமிக்கிறேன் எந்த பதத்தில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் அடுப்பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் லிட்டு வச்சுட்டு. இப்போ திறந்து பார்த்தேன், இன்னுமே சரியாக வேகலை. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் இருந்தது. அதனால் நான் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா திறந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழே கருகிடாமல் இருந்தாலும் ஓகே. ஏன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கனால. பட் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த 15 மினிட்ஸ் டைம்லேயே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆனதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனியன் டொமேட்டோ போட்டும் பண்ணலாம். பட் அதை விட இந்த மாதிரி புர்ஜி செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.